இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஃப்ரெஷ் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான். இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 4, அன்னாசிப்பூ, கல்பாசி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணது, தக்காளி 2 பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். நான் இங்கே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் 1/2 கப், அதை சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போன பிறகு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதி வரட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசா, முந்திரி 4 எடுத்திருக்கேன். இதை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். முந்திரி கசகசா போடலைன்னா பொட்டுக்கடலை நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு நல்ல கொதி வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த அருமையான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.